3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வரும் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள், இலங்கை மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினர் என 2.25 கோடி பேருக்கு தலா 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதற்காக 6936 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. சென்னை ஆலந்தூர் நசரத்புரத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் 3000 ரூபாய் ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீலக்கரும்பு, விலையில்லா வேட்டி சேலை ஆகியவற்றை கொண்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கிலோ அரிசி, 1 கிலோ பச்சரிசி, வேஷ்டி சேலை 3000 ரூபாய் கொடுத்தது, ஒரு முழு கரும்பு கொடுத்ததால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சிஎம் கையால வாங்கினதால இதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் ஐயா அவரோட கையால இந்த 3000 வாங்கினது என்னோட வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன். ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மக்கள் மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. முறையாக அடுத்த இன்னொரு 5 நாட்கள்ல அனைத்து பொருட்களும் மக்களிடம் போய் சேர்க்கப்படும். இதேபோல தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கினர். 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொண்ட மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பணம் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? எவ்வளவு பணம் வாங்கிருக்கியா? சந்தோஷமா? பொங்கல் எப்படி பொங்கல் எல்லா வகையிலயும் உபயோகமா இருக்குங்க. 3000 ரூபாங்கிறது பெரிய தொகை, நல்லா உபயோகமா இருக்கும். இது சாப்பாட்டுக்கு வாங்கணும்னா ஏதோ ஒரு மாசத்துக்கு ஓட்டுவேன். சார் கொடுக்குற பரிசு தொகை ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்ப சேவிங்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வரும் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.